வையகம் வாழ்க வளமுடன். நேற்று சீதாராம் லாட்ஜுக்கு போயிருந்தோம். போயிருக்கும் பொழுது அன்புக்குரிய தோழமை ஒரு உத்தரவிட்டார். சிலுக்கு தேவதை புத்தகம் வாங்குன்னு சொன்னார். 2 வாங்க சொன்னார். 2 வாங்கினேன். அப்புறம் ஒரு சிறுகதையை படித்தல் பிடித்தல பேசணும்னு சொன்னார். சரி, அதையும் செஞ்சிட்றேன் அப்படின்ட்டேன். ஃபஸ்ட்டு கதையே சொல்லிடலாம், ஒரு பிடித்தமான கதையாக இருக்கிறது, இங்கே படித்தல் பிடித்தல சொல்லிடலாம் அப்படின்னு தான் நினைத்தேன். அது இப்போ சொல்கிறேன். ஒரு 7 சிறுகதைகளை கொண்ட தொகுப்பு தான் இந்த தொகுப்பு, சிலுக்கு தேவதை அப்படிங்கிறது. என்ன அப்படின்னா, இதில் இவங்க நேற்று பிடித்த விஷயம் என்னென்னா, தோழர் நிலாமகன் அவர்களும் இனியன் அவர்களும் 1 ஆண்டு காலமாக அவர்கள் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, குறைந்தபட்சம் ஒரு 50 புத்தகமாவது படிக்க வேண்டும் என்று ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தால் போல் அந்த புத்தகங்களை இருவரும் வாசித்து அதில் இருக்கக்கூடிய நிறைகுறைகளெல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கேற்றால் போல் நம்ம அடுத்த நிலைக்கு அவர்கள் செல்கிறார்கள். அதன் அடிப்படையாக இந்த புத்தகம் சிலுக்கு தேவதை வந்ததின் அடிப்படையாக வந்தனால தான் இது ஒரு இன்று பேசுபொருளாக வந்திருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். அதற்காக அவருக்கு முதல்ல வாழ்த்துக்களை உரித்தாக்கி கொண்டு, ஃபஸ்ட்டு கதை காளிதாசனும் கண்ணதாசனும். இந்த கதை என்ன அப்படின்னா, தன் மகன் தந்தையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கதை தான் இந்த கதை. இந்த கதையில் ஃபஸ்ட்டு மகன் சொல்லுகிறார். அவங்க அப்பா பேர் காளிதாசன், மகன் பேர் கண்ணதாசன். இப்போ 3 கேரக்டர் இங்கே கொண்டு வர்றார். இந்த ஃபஸ்ட்டு கேரக்டரு என்ன அப்படின்னா, அவங்க அப்பத்தாவை சொல்கிறார். அவங்க பாட்டி அவங்க அப்பாவை காளிதாசை ரொம்ப பெருமையாக சொல்கிறார். உங்கள் அப்பா அந்த காலகட்டத்தில் அந்த ட்ரெஸ்ஸு போட்டார்னா அவ்வளோ நல்லா இருக்கும். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா, இந்த ஊர்லேருந்தே அரசு வேலைக்கு போனது யாருன்னா உங்கள் அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு மகனை பற்றி சிறப்பாக சொல்கிறாங்க. 2வது அவங்க மனைவி சொல்கிறா, அப்படி உங்கள் அப்பா நான் திருமணத்துக்கு முன்னாடி தெரியும், அந்த அட்லஸ் சைக்கிள் இருக்கும், அந்த அட்லஸ் சைக்கிள் இருக்கும் பொழுது எல்லா சைக்கிளை விட உங்கள் அப்பா சைக்கிள் தான் உயர்த்தியாக இருக்கும். உங்கள் அப்பாவுக்கும் எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஆனால் திருமணமான பிறகு எங்கள் வீட்டிலேருந்து ஒன்றுமே கொடுக்கல. ஆனால் எங்கள் அப்பா யார் என்னை ஏற்றுக்கொள்ள இல்லையோ அவங்க வீட்டுக்கு முன்னாடி தான் ஒரு பிரம்மாண்டமான வீடு கட்டி என்னை அழகாக வச்சிட்ருக்கார், ராணி மாதிரி வச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஆனால் 3வது தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட். அவங்க அப்பாவுக்கு அவங்க பாட்டிக்கு பிடிச்சிருக்கு, மனைவிக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் கண்ணதாசனுக்கு மட்டும் அவங்க அப்பாவுக்கு பிடிக்காது. ஏன்னா அவரை கண்ட ஒரு பயம் இருக்கும். அவர் கண்ட பேசுவதற்கே அஞ்சுவர். விளையாட போகும்போதும் கூட என்னென்னா, அவர் இல்லாதப்போ தான் விளையாட போவார். அந்த மாதிரி மகனுக்கும் அப்பனுக்கும் இருந்து இருக்கக்கூடிய ஒரு டிஸ்கனெக்ட்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சூழல். அப்படி இருக்கும் பொழுது, ஆனால் இன்னொன்று, அவங்க வீட்டில் அம்மாவும் அப்பாவும் சண்டை கட்டுவாங்க. உண்மைங்க இதெல்லாம். ஒரு அன்பு இருக்கிற இடத்துல அம்மாவும் அப்பாவும் சண்டை கட்டுவாங்க. ஆனால் சண்டை கட்டினா அந்த சண்டையோட கால வேலை என்னென்னா, 10 ஆண்டுகள், 100 ஆண்டுகள், 1 ஆண்டுகள், 1 வாரம், 2 நாள் அப்படியெல்லாம் இல்லை. ஒரே ஒரு நாள். அது அன்றே காலையில் சண்டை கட்டினா சாயந்தரம் சேர்த்துக்குவாங்க. அந்த மாதிரி சூழல் தான் அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உண்டான சண்டையின் நிலையை எடுத்து சொல்லியிருக்கின்றார். அடுத்தது என்னென்னா, ஒரு நாள் இவர் செகண்ட் இயர் படிக்கிறாரு, வீட்டுக்கு வர்றாரு. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அவங்க அப்பா கிளம்பிடுவார். ஒரு 9 மணிக்கு கிளம்புனா ஒரு மத்தியானம் சாயந்தரம் வாக்கில் தான் வருவார். அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தா அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பயங்கரமான சண்டை. இவர் அதை கண்டுக்க மாட்டார். எப்படி ஏன்னா காலைல சண்டை கட்டினா மத்தியானம் சேர்ந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்கவே மாட்டார். இப்போ அந்த கண்டுக்காத நிலை இருக்கும் பொழுது அன்றைக்கி பார்த்தா அவங்க அம்மா அழுது கொண்டே இருக்கின்றது. அந்த இரவு முழுவதும், ஞாயிற்றுக்கிழமை இரவு முழுவதும் அந்த தாய் அழுது கொண்டே இருக்கின்றால். இவரும் போகிறாரு, ஒன்றும் சொல்ல, அவரும் ஒன்றும் சொல்ல. அடுத்த நாள் தான் அவர் ட்விஸ்ட் கொடுக்குறாரு. அந்த தாய் காளிதாசன் மனைவி இறந்து விடுகிறார். இப்போ இறந்த பின்னாடி அவருக்கு அப்படியே அந்த வீடு எப்போ சண்டை கட்டினாலும் போய் பேசிடுவார், கெஞ்சுவார். அந்த மாதிரிலாம் இருந்தவர் அப்படியே 1 மாதம் காலங்கள் சென்று கொண்டே இருக்கின்றார்.
அந்த காலங்கள் சென்று கொண்ட பிறகு ஒரு நாள் எப்பொழுதும் போல் ஞாயிற்றுக்கிழமை காலையில் கிளம்புறாரு. இவனை ஒன்றும் சொல்ல, எப்போவுமே அவர் ரிட்டையர்ட் ஆனவர். ரிட்டையர்ட்னா பேண்ட் ஷர்ட்டு தான் போடுவார். இந்த முறை வேட்டி கட்டிட்டு அப்படியே கிளம்புறாரு. கிளம்பின உடனே அவங்க மாமா வர்றார், கண்ணதாசனோட மாமா வர்றார். நாகராஜ் பேர், அவர் பேர். என்ன சொல்கிறாருன்னா, எங்கடா உங்கள் அப்பாவை அனுப்பிச்சி விட்றேன், உங்கள் அப்பா அதாவது உங்கள் அம்மா செத்ததுக்கு காரணமே உங்கள் அப்பா இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை போகிறதாண்டா. முழிக்கிறான் இவன். கண்ணதாசன் என்னடா எதற்காக இப்படியெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிற அப்படி. அப்புறம் நீ உனக்கு தெரியாது, நீ வா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நாகராஜனும் கண்ணதாசனும் கிளம்பி போகிறாங்க. ஒரு 16 கிலோமீட்டர் போன முன்னாடி ஒரு மெயின் ரோடு பக்கத்தில் கீழே பார்த்திங்கன்னா மாதா கோயில் இருக்கின்றது. அப்புறம் அந்த நாகராஜ் சொல்லிட்டு அப்படி நான் வந்தால் அவங்க அப்பா வந்து சத்தம் போடுவார், திட்டுவார், அதனால் நீயே போ கண்ணதாசா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்றாரு. இந்த அனுப்பிச்சுடனே அப்படியே அவங்க அப்பாவை பார்க்குற அப்படி. காளிதாசன் அங்கே அந்த கோயில் இருக்கு, உங்களுக்கு தெரியும் அந்த சர்ச் எப்படி இருக்குது அப்படின்னு. படிக்கட்டுகள்லாம் பெரிய படிக்கட்டாக இருக்கும். அந்த படிக்கட்டில் அப்படியே உட்காந்துருக்கார். அப்படியே நின்று பார்க்குறான் காளிதாசன். அவங்க அப்பாவை வந்து கண்ணதாசன் பார்க்குறான். பார்க்கும்பொழுது அவங்க அப்படியே இருக்கார். இதுதானுங்க உண்மையாகவே ஒரு ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு பிரேக் பாயிண்ட், ஒரு கதையோட பிரேக் பாயிண்ட்டுனா இதுதான். இருதயன் ஒரு கேரக்டர். இந்த இருதயம் கேரக்டர் நேற்று நான் படிக்கும் பொழுது என்னோட நினைவில் வந்து எங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து கனகண்ணன் ஒருத்தர் இருந்தார். அவரை பற்றி நான் சிறுகதை எழுதிட்டேன். அந்த கனகண்ணனோட கேரக்டர் என்னென்னா, அவர் ரெக்கார்டு கிளர்க்கு. அந்த ரெக்கார்டு கிளர்க்காக இருந்தாலும் கூட அந்த வேலையை அவர் செய்யவே மாட்டார். காலையில் நேரத்தில் வந்துடுவார். ஒரு சீமார் எடுப்பார். அமாவாசை ஆனால் 2 சீமார் எடுத்துக்குவார். 2 சீமார் எடுத்து அந்த வளாகம் முழுவதும் தூய்மைப்படுத்திடுவார். அவர் போய் கையெழுத்து போட சொன்னால் கையெழுத்து போடுவார், சீட்டில் உட்காருனா உட்கார மாட்டார். அந்த பணமும் அந்த மாதிரி கேட்க மாட்டார். நான் வேறு விதமாக அந்த கதையை முடிச்சிருந்தேன். ஆனால் இவர் வந்து என்னென்னா, அந்த இருதயம் அப்படிங்கிற ஒரு லேடி, ஒரு கேரக்டர், அவங்க இதே மாதிரி தான் கூட்டிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ கூட்டிகிட்டு இருக்கும்போது இந்த காளிதாசன் அந்த ஸ்டெப்பில் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார். வருவான் அப்படின்னு. அந்த அம்மா வருது. வந்த உடனே என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஒரு பாக்ஸில் இருந்து சாப்பாடு எடுத்து அந்த அம்மா கொடுக்குறாரு. அப்போ கொடுத்துட்டு ஏதோ பேச நினைக்கிறாரு. அந்த அம்மா வாட்டில் எந்திரிச்சு போயிடுது. அப்புறம் பிறகு என்ன கூட்டம் ஒரு சின்ன குப்பை இல்லாமல் கூட்டிடும். அடுத்தது ரோட்டோரமாக இருக்கக்கூடிய அந்த செடிக்குள்ளே போய் ஏதோ ஒன்று தேடுற மாதிரி தேடிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி அது ஒரு கேரக்டர். இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சர்ச்சோட வாட்ச்மேன் வந்துடுறாரு. அப்புறம் வந்துட்டு, என்ன தம்பி என்ன பண்ணுற, எதுக்காக நின்று எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, அவர் அங்கே உட்கார்ந்துருக்கிறது வந்து எங்கள் அப்பாங்க. அப்படியா தம்பி உங்கள் அப்பாவா அது அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ச்மேன் உட்காந்து சொல்கிறார். இந்த அம்மா வந்து பேர் இருதயம். சின்ன வயசில் அவங்க வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டா. அப்படி அவன் பையன் வந்து லாரி வச்சுருக்கா. அப்படி அப்பப்போ இந்த மாதிரி வரும்போது கூட்டிகிட்டு போயிடுவார். உங்கள் அப்பா வந்து அந்த அம்மாவை வந்து சின்ன வயசில் இருக்கும் பொழுது காதல் பண்ணியிருக்காரு. அதோட நினைவு தாங்காமல் தான் இந்த ஒரு 6 மாதமாக இங்கே அந்த அம்மா பார்த்துட்டு இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு தான் தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இவங்க அப்பாவை வந்து கண்ணதாசன் பார்த்த விதம் வந்து எப்போவுமே டெரர் ஃபேஸாக தான் பார்த்துருப்பான். ஆனால் இப்படி ஒரு மனிதநேயம் மிக்க மனுஷனாக பார்த்தது அவனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் உடனே ஒன்றுமே சொல்லலை. அவன் பாட்டில் அப்படியே வந்துட்டு பிறகு பார்க்கும் பொழுதும்போது அந்த இருதயத்துக்கிட்ட காளிதாசன் பேச நினைப்பார். அந்த அம்மா எந்த பதிலுமே சொல்லாது. அந்த அம்மா பாட்டில் போயிட்டே இருக்கும். அப்போ திரும்பி பார்க்குற அப்படி கண்ணதாசன் வந்து அவங்க அப்பா பார்க்குற அப்படி. அப்போ பார்த்தீங்கன்னா பேசிட்டுருக்காங்க. அது பாட்டில் 2 பேர்த்துக்குள்ளே எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படியே இவர் பேச நினைக்கிறாரு. அந்த அம்மா ஒன்றுமே பேசலை. அப்புறம் அப்படியே கண்ணதாசன் அப்படியே கிளம்பி போயிடுறார். அப்புறம் போகும்போது நினைத்து கொண்டே போகிறார். எங்கள் அம்மாக்கிட்ட கெஞ்சினதும் ஒரே மாதிரி தான் கெஞ்சுறாரு. அதேமாரி இந்த இருதயம் அம்மாக்கிட்ட கெஞ்சும்போது ஒரே மாதிரி தான் கெஞ்சுறாரு. நிச்சயமாக கண்ணதாசன் என்ன சொல்கிறான்னா, அப்பா வந்து மனிதநேயம் மிக்கவர், நல்ல மனுஷன்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வருது. இறுதியாக அந்த கதையை முடித்திருக்கிறது என்னென்னா, எங்கள் அம்மாவும் மேலே இருந்தாலும் ஒரு நாள் அப்பாவை புரிஞ்சுக்குவாங்க, அப்பாவை குறையாக பார்க்க மாட்டார்கள் என்று ஒரு முடித்திருக்கிற கதை தான் காளிதாசனும் கண்ணதாசனும். மிகச்சிறந்த ஒரு சிறுகதை. ஒரு வயதின் அடிப்படையாக, அந்த காலத்தின் அடிப்படையாக எழுதியிருக்கார். கிட்டத்தட்ட 7 சிறுகதைகள் இருக்குது. நண்பர் வந்து ஒரு சிறுகதை பற்றி பேச போகிறாரு. டாக்டர் சசிகுமாரோட இது மீதி இருக்கக்கூடிய கதைகளை அவர் சிறப்பாக சொல்லிடுவார்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் நிலாமகன் சார். அன்பு நண்பர் இனியனுக்கும் வாழ்த்துக்கள். இனியன் சார் கொஞ்சம் பாருங்கள், இப்போனாச்சு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.